மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு இன்றைய நாளிலே தன்னுடைய பிறர் நலத்தை பற்றி நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். இன்றைய உலகில் 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தன்னுடைய பெருமைக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள். இரண்டாவது, தன்னை வளர்த்து கொள்வதற்காக உதவி செய்பவர்கள். மூன்றாவது, தன்னலம் இல்லாமல் உதவி செய்பவர்கள் என 3 வகையாக நாம் மனிதர்களை பார்க்க முடிகிறது. முதலாவது வகையிலே இருப்பவர்கள் தன்னுடைய பெருமைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் பார்க்கிறோம். அது உதவிகளாயினும் நலத்திட்டங்களாயினும் எதுவாயினும் தன்னுடைய பெருமைக்காக செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களை பார்க்கிறோம். இரண்டாவது, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, அதாவது தான் இன்றைக்கு இது செய்வதனால் நாளை இது எனக்கு கிட்டும் என்கிற ஒரு மனநிலையோடு தன்னுடைய சுயத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இத்தகைய உதவிகளை செய்பவர்களை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது வகை மனிதர்களை பார்ப்பது மிகவும் சொற்பமாக இருந்தாலும், இயேசு தன்னலமற்ற ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இறையியல்போடு அவர் வாழ்ந்து காட்டினாலும், இத்தகைய மனநிலையோடு நாம் இருக்க அவர் இந்நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக தன்னலமற்று இன்றைக்கு உதவி செய்பவர்களையோ அல்லது வேலை செய்பவர்களையோ பார்ப்பது கடினமாக இருந்தாலும், இயேசு இன்றைக்கு நமக்கு நற்செய்தியில் அறிவுறுத்துவது தன்னலமற்ற இந்த பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்புகுவது கடினம் என அவர் எடுத்துரைக்கிறார். இவ்வாறு அவர் உரைக்கையில் சீடர்களிடம் கலக்கம் ஏற்படுகிறது. ஒருவேளை செல்வராக இருப்பது தவறா அல்லது செல்வராக இருப்பது மிகவும் வேதனைக்குரியதா என்கிற ஒரு கலக்கத்தை உருவாக்குகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், செல்வம் என்பது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 6 நமக்கு சொல்லித் தருவதைப் போல, நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிறைந்திருக்கும். நீதிமொழிகள் 10:22 நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது, ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். நீதிமொழிகள் 8:21 நமக்கு அறிவுறுத்துகிறது, என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் நான் வழங்குகிறேன். ஆக யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய ஆசியை பெற்றவர்கள் என பழைய ஏற்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இயேசு இங்கே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்புகுவது கடினம் என சொன்ன உடனேயே எல்லோருக்கும் கலக்கம் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு இங்கே சொல்வது, செல்வம் இறைவனுடைய ஆசி அல்லது இறைவனுடைய ஆசையால் அளிக்கப்பட்டது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் செல்வந்தர்களை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை, இறையாட்சிக்கு நுழைவது கடினம் என சொல்கிறார். ஆக இயேசு இங்கே நமக்கு எழுப்புகிற கேள்வி, நாம் செல்வம் வைத்திருப்பது தவறல்ல, அச்செல்வம் எனக்கு மட்டுமானது, எனதுடையது என எண்ணுவதை தான் அவர் தவறு என சுட்டி காட்டுகிறார். பொருட்கள் நம்மிடம் அதிகமாக இருப்பது தவறல்ல, நம்மிடம் இருக்கிற பொறுப்புகளை நாம் துறந்து விடுவது தவறு என அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் இதனாலே முழுமையாக உணர வேண்டியது, தத்துவியலாளர் குறிப்பிடுவதைப் போல, நான் சம்பாதிப்பது எனக்காக அல்ல, அடுத்தவருக்காக. நான் வாழ்வது எனக்கானது அல்ல, அடுத்தவருக்கானது. என்னுடைய வாழ்வு எனக்கு மட்டுமல்ல, அடுத்தவருக்குமானது என்கிற நிலையை தான் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். அதை தான் அவர் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். செல்வந்தர், ஏழை லாசர் இந்த உவமையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு அதை தான் சொல்கிறார், செல்வராய் இருப்பது தவறு அல்ல, செல்வராய் இருந்து அடுத்தவரை கண்டுகொள்ளா தன்மையோடு நாம் வாழ்வது தவறு என நமக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் இயேசு நமக்கு சுட்டி காட்டுவது, ஒருவர் அடுத்தவருக்கு இறங்காத தன்மையில், இறுக்கமான தன்மையில் நாம் வாழ்வது தவறு என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்புகுவது மிக கடினம். ஆக இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற பொருட்களாயினும் பணமாயினும் எல்லாவற்றையும் அடுத்தவரோடு பகிரக்கூடிய மனநிலை நம்முடைய வருகிற பொழுது, இந்த பகிரா தன்மை இருக்கிற பொழுது, நாம் எல்லோரும் செல்வந்தர்களாக இருப்பதை தாண்டி இறையாட்சிக்கு உட்படுகிற செல்வங்கள் நிறைந்தவர்களாக நம்மால் இருக்க முடியும் என்பதை இயேசு நாளிலே சுட்டி காட்டுகிறார். பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம். பணமே வாழ்க்கை என்று தன்னை சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே ஆன்மீகம் என நாம் கற்றுக்கொண்டு
இறையாட்சிக்குள் உட்புகுப்படுகிற அந்த நிலையை ஏற்று நாம் வாழ்வதற்கான தகுதியை நம்முடைய மனதிலும் வாழ்விலும் கொண்டு நாம் செயலாற்ற அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.